Hello students, welcome to my channel. In the video la class 6 mathematics chapter 2 lines and angles la figure out problem page number 53 and 54 la irukra puzzle. Last question, that is 7th question. I am an acute angle. If you double my measure, you get an acute angle. If you triple my measure, you will get an acute angle again. If you quadruple, that is 4 times my measure, you will get an acute angle yet again. But if you multiply my measure by 5, you will get an obtuse angle measure. What are the possibilities for my measure? So I am an acute angle அப்படின்றாங்க. அப்போ acute angleனா என்னென்னலாம் இருக்கலாம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். greater than 0 degree இருக்கணும், then less than 90 degree இருக்கணும். இதுக்குள்ளே நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. அப்போ நான் இதில் என்ன ஆங்கிளை எடுக்க முடியும்? இப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நீங்கள் டபுள் பண்ணீங்க அப்படின்னா, டபுள்னால் என்னது? அதாவது ஆட் பண்ணுறது, 2 டைம்ஸ் ஆட் பண்ணுறது, இல்லைனா நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். டபுள் அப்படின்னாவே இட்ஸ் மீன் டு ஆட் தான், 2 தடவை ஆட் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டென்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டோன்ட் பிக் த நம்பர் ஃப்ரம் த மிடில் லைக் 55, 33, 37, டோன்ட் பிக் லைக் தட். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு 60 எடுக்க போகிறேன். இப்போது நான் 60 டபுள் பண்ணால் என்ன ஆகும்? டபுள் இந்த சென்ஸ் வாட், நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 120 அக்யூட் ஆங்கிளாப்பா கிடையாது. டபுள் பண்ணாலே எனக்கு வந்து அப்டியூஸில் போயிடுச்சு. ஸோ வந்து கம்மி பண்ணிக்கிறேன் நான். 50 டபுள் பண்ணலாம். 50 டபுள் பண்ணால் என்ன வரும்? 50 + 50 100 அக்யூட் ஆங்கிளா கிடையாது. அப்போது தப்பு. இப்போ நான் இதை சூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 40 போகலாம். 40 டபுள் பண்ணலாமா? 40 டபுள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 80. எஸ், இட் இஸ் அக்யூட் ஆங்கிள். பட் நெக்ஸ்ட் கண்டிஷன் போகலாமா? இஃப் யூ ட்ரிப்பிள், அப்போ ட்ரிப்பிள் அப்படின்னா என்னது? 40யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 40 ட்ரிப்பிள் மீன்ஸ் வாட்? 3 டைம்ஸ் ஆட் பண்ணணும். இட் இஸ் ஸோ 40 × 3 என்ன வரும்? 40 × 3 120 போய்டும். அப்போ இது வந்து தப்பு. 40 சூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 30 போகலாமா? ஸோ 30யை டபுள் பண்ணால் எனக்கு 60 வரும். 30யை ட்ரிப்பிள் பண்ணால் எனக்கு 90 வரும். அப்போது 90 வந்தால் இட் இஸ் நாட் அக்யூட் ஆங்கிள், ரைட். தென் 20 போகலாமா? ஓகே. ஸோ 20யை டபுள் பண்ணால் எனக்கு 40. அதே மாதிரி ட்ரிப்பிள் பண்ணால் 60. தென் குவாட்ரப்பிள் என்னது? 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 80. எஸ், இதுவும் அக்யூட் ஆங்கிள், இதுவும் அக்யூட் ஆங்கிள், இதுவும் அக்யூட் ஆங்கிள். நோ வி காட் த ஆன்சர், ஐ திங்க், ரைட். பட் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் யூ மல்டிப்ளை மை மெஷர் you should get obtuse angle. Multiply பண்ணி பார்த்துடலாமா? 100 is obtuse angle. So we got our answer, it's 20. But 20 மட்டும்தான் இருக்கா? What are the possibilities for my measureனு கேட்டிருக்காங்க. Only the answer is exact 20யா இல்லை வேறு நம்பரே கிடையாதான்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்குது. 19 இருக்குது, 20 இருக்குது, 21 இருக்குது, 22 இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மிடில் நம்பர் எடுக்காமல் டென்ஸில் எடுத்தனால இந்த மாதிரி கிடச்சிது. ஸோ 19 போடுறவங்களுக்கும் ஆன்சர் கரெக்ட் தான், 21 எழுதுகிறவங்களுக்கும் ஆன்சர் கரெக்ட் தான், 22வும் கரெக்ட் தான். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. 19 2 டைம்ஸ், 3 டைம்ஸ், 4 டைம்ஸ், 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதாங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் ஃபார் மை மெஷர் ஹியர் ஐ சூஸ் 20, ஸோ இட் இஸ் மை ஆன்சர். ஓகே, பட் பாசிபிலிட்டிஸுங்கிறது வந்து இந்த 4 நம்பர் தான். இந்த 4 நம்பரில் யார் ஆன்சர் எழுதினாலும் உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் தான். ஓகே, ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.